மறைநூல் அறிஞரும் பரிசேயர்களும் இறைமகன் இயேசுவிடம் அடையாளம் கேட்கிறார்கள். தங்களோடு இருப்பது கடவுளுடைய மகன் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு தாங்கள் இறைவனோடு கொண்டிருந்த அந்த உடன்படிக்கையிலான உறவு அடிப்படையிலிருந்து அவர்கள் பிறழ்வதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இந்த அடிப்படையில்தான் இறைமகன் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இறைமகன் இயேசுவிடம், இறைவனிடம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான ஆசீர்வாதங்களை இந்த அடையாளங்களில் தான் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து இறைவனை தேடினோம் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு பிரமாணிக்க மின்மையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய பிரமாணிக்கத்தை எத்தகைய நிலையில் எல்லாம் உணர்ந்து வெளிப்படுத்தலாம் என்று சொன்னால், நாம் இன்று இந்த நொடியில் நம்முடைய உயிர் மூச்சை சுவாசிப்பது கூட கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய ஆற்றல், நம்முடைய வலிமை இன்று இந்த தொலைக்காட்சியின் வழியாக, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலி வழியாக பெறுவதற்கு கூட நாம் இன்று இந்த தொலைக்காட்சியின் முன்பாக அமர்ந்திருப்பது கூட கடவுளுடைய அடையாளத்தின் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் அடையாளங்களாக வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இதை நாம் உணர்ந்தவர்களாக கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரம்மாண்டம் பிரமிப்பின் வழியாகத்தான் உம்முடைய அடையாளம் எனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பிரமாணிக்க மின்மை நிலையிலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று இறைவன் இன்று நமக்கு கொடுத்த இந்த வாழ்வின் வழியாக இறைவனுடைய அடையாளம் என்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடையாளத்தை இயலாதவர்களுக்கு நான் ஒரு அடையாளமாக, கடவுளின் அடையாளமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பணி என்ற நிலையில் நாம் பயணிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம்.